பிபிடி நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய நிகழ்வுகள் பத்தி கேட்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். சார், இப்போ நீங்க பீயிங் அ டாக்டர், இப்போ பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா கோவிஷீல்டு. கோவிஷீல்டு போட்டதுனால சைட் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி வந்தது. ஆனா கோவேக்சின் போட்டா எனக்கு அந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் இல்ல. அது மட்டும் இல்லாம கோவிஷீல்டு நிறுவனமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆமா கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கோர்ட்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பெருசா பாதிக்கப்படுறவங்க என்னன்னா 35 வயசுல இருந்து 40 வயசுல இருக்கிறவங்க தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் சைட் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி நிறைய டெத் ரேட் இருக்கிற மாதிரி பேசுறாங்க. இது ஒரு மாதிரி பரவலா பயம் கிரியேட் ஆயிருக்கு. எவ்வளவோ டாக்டர்ஸ் விளக்கம் கொடுத்தாலும் இன்னும் அந்த அந்த பயம் போகல. இது எப்படி சார் பார்க்கறது? வேக்சின் வந்த புதுசுலேயே கோவேக்சினாக இருந்தாலும் சரி, கோவிஷீல்டாக இருந்தாலும் சரி, எங்களை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க போட்டுக்கலன்னு சொல்றீங்களா? போட்டுக்கல. ஒன்று தான் போட்டுக்கிட்டேன். என்ன போட்டுக்கிட்டீங்க நீங்க? கோவேக்சின். கோவேக்சின் ஏன் போட்டுக்கிட்டேன்னா, அந்த கோவேக்சின் கம்பெனியை சேர்ந்த ஒருத்தன் என் நண்பன் அங்கே இருக்கான். சில விஷயங்களை சொல்லிட்டு, நீ கொஞ்சம் போட்டுக்கிடான்னா. எதுக்கிடான்னு, நீ போட்டுக்கிட்டு நீ மாட்டிக்கிட்டேன்னா நீ நிறையா இடத்துல ஏதாவது கதை பேசுவேன், இவங்களை வெளியே கொண்டு வந்துடலான்னா. அவங்கள பற்றி அந்த தகவல் உண்டு. கேளுங்கம்மா, ஒரு தடுப்பூசி போடுறதுக்கு என்னென்ன தேவை தெரியுமா? ஒரு நோய் உண்டாகுது, உலகம் பூரா பரவுது. உலகம் பூரா காற்றுல பரவுது, அதில் பரவுது, தண்ணியில் பரவுது அப்படின்னா வரும்போது முதல்ல எது மூலமாக பரவுதுங்கிறத பார்ப்பாங்க. காற்றுல பரவுது, அதை கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அந்த இதை வச்சுக்கிட்டு என்ன கிருமியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. கிருமிகளில் நம்மளை தாக்குற கிருமிகளில் பேரசைட்ஸ் இருக்குது, பாக்டீரியா இருக்குது, வைரஸ் இருக்குது. இந்த 3 வகையில் எது அப்படிங்கிறத பார்க்கணும். பாக்டீரியாவும் பேரசைட்டும் ஈஸியாக கண்ணுக்கு தெரியும். சில பாக்டீரியாவெலாம் கண்டே பார்க்கலாம். கொசுவெல்லாம் பேரசைட்லாம் கண்டே பார்த்துடலாம். புழுக்கள் இதெல்லாம் கண்டே பார்த்துடலாம். இப்போ சில பாக்டீரியாவெலாம் கண்ணில் பார்க்கலாம். அமீபா போன்றவையெல்லாம் கண்ணில் பார்க்கலாம். வைரஸ் இன்றைக்கு வரை நம்ம பார்க்க முடியல. அது 1 மில்லியன்த் ஆஃப் சைஸ், அவ்வளோ சின்னது. படமே எடுக்க முடியாது, அந்த அளவு கஷ்டம். மைக்ரோஸ்கோப் எல்லாம் கிடையாது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ஃபோட்டோ தான் எடுக்க முடியும், பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான விஷயம். இந்த ஆரம்பத்தில் பூனாவில் பிம்பிரிங்கிற ஒரு இடத்துல தான் அது இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் சிஎல்ஆர்ஐ லெதர் ரிசர்ச் லேப், சிஎல்ஆர்ஐயில் அதில் இருந்தது. வெட்டினரி ஹாஸ்பிட்டல், கால்நடை மருத்துவமனையில் இருந்தது. அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு வந்துருச்சு, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு வந்துருச்சு. இது ரொம்ப குறைஞ்ச இது தான் இருக்குது. வைரஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு நமக்கு வசதிகளே இல்லை நம்ம ஊரை பொறுத்தவரையிலும். இது ஒரு பக்கம். அப்போ இந்த வைரஸ், ஒரு வைரஸால் கொரோனா உண்டாச்சுன்னு உடனே அந்த வைரஸை எடுத்தாச்சு. எடுத்து அந்த வைரஸை ஸ்டடி பண்ணணும். அந்த வைரஸ் எப்படி இந்த நோய்களை உண்டாக்குற அது எந்த மூலக்கூறை வச்சுக்கிட்டு நோய்களை உண்டாக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னா அதுக்கிட்ட இருக்கிற புரோட்டீனால் ஆனவைகள் தான். அது என்ன புரோட்டீன் அப்படிங்கிறத பார்க்கணும். புரோட்டீனை பார்த்ததுக்கு பிறகு அது இந்த மாதிரி புரோட்டீன் தெரிஞ்சுன்னா இந்த புரோட்டீனை ஒழிக்கிறதுக்கு நாம் வேறு ஒரு புரோட்டீனை தயார் பண்ணணும். இந்த மாதிரி நோயை உண்டாக்குற ஒரு இதுக்கு பேர் ஆன்டிஜென். அந்த கிருமிக்கு பேர் ஆன்டிஜென், விஷம். அதை எதிர்த்து ஒழிக்கிறதுக்காக உருவாக்குற இன்னொரு கிருமிக்கு பேர் ஆன்டிபாடி. இந்த ஆன்டிபாடி நம்ம உடம்புல எப்போவுமே இருக்குது. ஏன்னா நமக்கு நிறைய நோய்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புல நிறைய ஆன்டிபாடிகள் இருக்குது. அப்படி தான் நம்ம பல நோய்களை நம்ம தடுத்துருக்கணும். அதுதான் வேக்சினுடைய தத்துவம். இதில் என்ன ஆச்சுன்னா, அந்த ஆன்டிபாடியை நம்ம உருவாக்குறதுக்கு, அந்த வேக்சினை உருவாக்குறதுக்கு முதல்ல அந்த வைரஸை ஸ்டடி பண்ணி என்ன புரோட்டீனால் உருவாச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கு எதிர் புரோட்டீனை நம்ம உருவாக்கணும், எதிர் புரதத்தை உருவாக்கணும். இதை ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்சி அதனுடைய கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு 1 வருஷம் ஆகும். இன்றைக்கி கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குதுன்றாங்க, 6 மாதத்தில் கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க. 6 மாதத்துலேயே ஆன்டிபாடியை கொண்டு வந்துடலான்றாங்க. எனக்கு பதில் சொல்கிறது, நான் ஒரு டிவியில் பேசும்போது எனக்கு கவுண்டர் பண்ணாங்க. இதை கேட்டபோது ஒரு லேடி கவுண்டர் பண்ணாங்க. நான் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஹியூமன் வாலண்டியர்ஸுக்கு நீங்கள் செக் பண்ணிங்களான்னு பேசலை. அந்தம்மா இவ்வளவு தயார் பண்ண பிறகு, ஆன்டிபாடியை தயார் பண்ண பிறகு, வெள்ளை எலிகள், ஒயிட் ராட், அதுங்களுக்கு அதை குத்தி பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த வைரஸை அதால் தடுக்க முடியுதா, அந்த ஆன்டிபாடியால் தடுக்க முடியுதா.
ஓகே அப்படின்னாக்கா ஹியூமன் வாலண்டியர்ஸை நம்ம செக் பண்ணணும். இதுக்காக சில பேர் வருவாங்க. ஏன்னா நான் செத்தாலும் பரவாயில்ல சார் போடுங்கன்னு வருவாங்க. எல்லா காலத்துக்கும் அது உண்டு. அப்படி வர்றவங்க கிட்ட என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த வேக்சினை கொடுத்துடணும். கோவேக்சினோ கோவிஷீல்டோ கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கிடுச்சாங்கிறது வந்து 6 மாதம் ஆகும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கு. அது வந்துருச்சாங்கிறத வெரிஃபை பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாயிடுச்சுன்னு உறுதியாக்கப்பட்ட பிறகு அந்த வைரஸை அவங்க உடம்புல செலுத்தணும். புரியுதா? அந்த வேக்சின் வந்து அந்த நோயை தடுக்குது, அந்த வைரஸை கொல்லும் அப்படின்னாக்கா அவனுக்கு வராது. அந்த வேக்சின் வந்து சத்து இல்லாத வேக்சின்னாக்கா அவனுக்கு வரும். இவங்க என்ன சொன்னாங்க, கோவேக்சின் போடு, செகண்ட் டோஸ் ஒன்று போடு. இதில் வந்து வர்றதுக்கு குறைக்க பார்ப்போம், அடுத்தது இன்னும் குறைப்போம், வராமல் தடுக்கிறதுக்கு நீ பூஸ்டர் டோஸ் போடு. கேள்விப்பட்டதே இல்லை. அம்மா ஊசி எப்படி தான்மா கண்டுபிடிச்சாங்க, ட்ரிபிள் ஆன்டிஜன் அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க, போலியோ வேக்சின் அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க, மீசல்ஸ் வேக்சின், மம்ஸ் வேக்சின் எல்லாம் அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. இது மாத்திரம் என்ன புதுசு? இது ஏற்றுமதி வரை பண்ணியிருக்கோம்ல சார் நம்ம. அம்மா இதில் வர்றேன் இருங்க. நோய் கிருமியை வந்து இவனுங்க தான் உருவாக்குனாங்க. மேன்மேட் உருவாக்கும் போதே வேக்சினை தயார் பண்ணி வச்சுக்கிட்டானுங்க. சார் நீங்க இப்போ உருவாக்கினது யாரு சார்? நம்ம எல்லாரும் சைனாவை தானே சார் சொல்லிட்டு இருக்கோம் உருவாக்கினது அப்படின்னுட்டு. என்ன இன்னொரு இது வச்சுக்கிட்டு இது பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு தெரியாது. கொரோனா வர்றதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து மோடியை பார்த்துட்டு போகிறார். ட்ரம்ப் வந்து அகமதாபாத்தில் மோடியை பார்த்துட்டு போகிறார். அவர் அகமதாபாத்துக்கு வரும்போது அங்கே இருக்கிற சேரிகளுக்கெல்லாம் இதெல்லாம் தட்டியெல்லாம் கட்டி மூடி மறைச்சாங்க. குஜராத்தில் சேரி எல்லாம் பண்ணுறதுக்கு. மோடி ராஜ்யம் இல்லையா, அதெல்லாம் பண்ணாங்க. அவர் பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழித்து மகாபலிபுரத்தில் ஜின்பிங் வந்து பார்க்குறாரு. இவங்க 3 பேரை பார்த்து முடித்ததுக்கப்புறம் 6 மாதம் கழித்து உலகம் முழுவதிலும் கொரோனா பரவும். இது காக்கை உட்கார பணம் பழம் உள்ள கதை. ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது உங்களுடைய இது, அவ்வளோதான். இதெல்லாம் எதனால் சொல்கிறேன்னா, நாங்கள் டாக்டருக்கு படித்து முடித்த உடனே ப்ராக்டிஸ் போடுவோம். எங்கேயாவது கிளினிக் ஒன்று திறப்போம். கேஸ் வர்றதுக்கு என்னடா பண்ணுவோம், ஐடியா கொடுப்பாருங்க. குடிக்கிற தண்ணியில் ஏதாவது கால்ரா கிருமி போட்டு விட்டுறான், எங்கே பார்த்தாலும் டயரியா வந்துடும், வர்றான், அதை வச்சு பொழைச்சிக்கலாம் பாருங்க. ஏறத்தாலும் அதே டெக்னிக் தான் இது. இதில் என்ன பண்ணாங்கன்னா, உலகம் முழுவதும் பொருளாதார வீழ்ச்சி, பயங்கர வீழ்ச்சி. அந்த பயங்கர வீழ்ச்சியிலேருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தே கிரியேட்டட் திஸ் மேன்மேட் வைரஸ், ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுக்குறாமா. ஆனால் இது வந்ததுக்கு அப்புறம் தானே சார் இன்னும் பொருளாதார வீழ்ச்சி ஜாஸ்தியாச்சு. அதை தான் கவுண்டர் இதாகி போச்சு, பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஏன்னா மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க. வேக்சின் 3 வேக்சின் விற்று அந்த வேக்சின் வைக்கிற காசுலேயே பொழைச்சிடலான்றது தான் கணக்கு. வேக்சின் போட்டாலும் வரும் வராதுங்கிற மாதிரி கதை பேசுகிறவங்க செகண்ட் டோஸுக்கு யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. பூஸ்டர் டோஸ் அடிபட்டு போச்சு. நான் ஒரு டிவியில் இது வந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது அவங்க கவுண்டர் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்புறம் வந்து இது அவரை பேச வேணான்னு சொல்லுங்க. ஆமாம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், அரசாங்கம் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்னை போல் பல பேர் பல கேள்விகள் கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாத கேள்விகளாக கூட இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது. இன்றைக்கி அந்த நோயை எதிர்த்து போராடுகிற அரசாங்கம் போராடி கொண்டிருக்கும் போது நாம் அதை வந்து கை கொடுத்து ஆதரிக்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு சொல்லி வந்துட்டோம். அப்படி தான் இருந்துச்சு சார். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு சார். இப்போ இந்த கொரோனானால இந்த வேக்சின் போட்டதுனால கண்டிப்பாக கொரோனா வராமல் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தன்மையே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமா? வேக்சின் எதுக்காக போடுறோம்? சரி சார். அப்போ அது போட்டதுக்கு அப்புறமும் வந்து இப்போ கொரோனா நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். அது அவங்களோட பாடி இம்யூனிட்டி சிஸ்டம்ன்ற மாதிரி நிறைய விஷயம். இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகிறவர்னு போடணும். இப்போ எனக்கு வந்து எங்கள் காலத்தில் அம்மை வந்து பயங்கரம், பெரிய அம்மை, ஸ்மால் பாக்ஸ் பயங்கரமாக இருந்தது. இப்போ நாங்கள் பெங்களூரில் இருந்தோம். பெங்களூர் வந்து இன்ஃபெக்டட் லைக் எனிதிங். பிளேகு அம்மை ரெண்டும் பெங்களூரும் ஒசூர் பூனா இது 3 மாட்டிச்சு. அதனால தான் நாங்கள் வந்து பெங்களூரை காலி பண்ணிக்கிட்டு சேலத்துக்கு வந்துட்டோம்.
எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு. அப்போ நான் குழந்தை. எனக்கு 4 தடவை அம்மா ஊசி குத்துனாங்க. கையில் பார்க்கலாம் நீங்கள். 4 தடவை. இதில் 2, இதில் 2. ஏன்னா அந்த வேக்சின் எடுபடல, சரியாக வரல. அடுத்தடுத்து குத்துனாங்க. ஆரம்பத்தில் இந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் ஒரே ஊசியை தான், ஒரே அம்மா ஊசியை தான் போட்டாங்க. அதில் பூஸ்டர் டோஸு, பேஸ்டர் டோஸு இதெல்லாம் கிடையாது. ஒரே இதுதான் போட்டாங்க. அதுக்கப்புறம் வரல, நின்று போச்சு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு 100 வருஷம் கழித்து ஏறத்தாழ அம்மை நோய் ஒழிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கி இல்லை அம்மை. போலியோ இன்றைக்கி இல்லை. உலகத்தில் கடைசியாக வந்து பீகாரில் ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆச்சு. போலியோ. அது ஒன்று சொல்லுவாங்க பீகாரை பற்றி. உலகத்தில் ஒரு நோய் இல்லை, அழிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா, பீகாரில் ஒரு வருஷத்துக்கு அந்த கேஸ் வராமல் இருந்ததுன்னா அந்த நோய் மனுஷனை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம்பாங்க. அந்த மாதிரி தான் பேர் பீகார். பீகாருக்கு அந்த பேர் உண்டு. எங்களையெல்லாம் போட்டாங்கம்மா இதுக்கு போஸ்டிங்குங்க. நான்லாம் ரெடி ஆகிட்டேன் போகிறதுக்கு. அப்புறம் ஏன்னா சாவறதுக்கு போறியான்னாங்க. அப்புறம் தான் கேட்டால் அதுக்கு ரெக்கார்டு எப்படி, ட்ராக் ரெக்கார்டு எப்படி. சவுத்துலேருந்து அனுப்புகிறாங்க, நம்ம சாப்பிட்டோம். நம்ம தான் உடனே அலைவோம், கிளம்பிட்டோம். அவன் கமால் ஷெரீஃப்னு கிளாஸ் மட்டும் தான் சொன்னாட்டே, ஊராடாது போனீன்னு போய் இறங்கணுன்னே இப்போ எல்லா டிசீஸும் வந்துடும்டா, மாட்டிக்க விடாண்டா. அப்புறம் தான் தெரிஞ்சு பார்த்தா சவுத் இண்டியன்ஸை இது பண்ணுறாங்க. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. நான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் அதிகாரியாக இருந்தபோது கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு டாக்டர்ஸ் குரூப் வர்றாங்க. ஒரு வேக்சின் தயார் பண்ணிட்டோம் எய்ட்ஸுக்கு. அதை வந்து எங்களுக்கு ஹியூமன் வாலண்டியர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எங்கே வர்றான், டெல்லியில் வந்து பார்த்துட்டு சென்னைக்கு வர்றான். ஏன் டெல்லியில் பார்க்கக்கூடாதா? ஏன் சார்? இழிச்சவாயன் தமிழன் வந்து இங்கே உட்காந்தாங்க. அவங்க கேட்டேன், நான் ஆஃபீஸரு, மாட்டிக்கிச்சு. நான் சொன்னேன், இது உங்களுக்கு என்ன சார் ஹியூமன் வாலண்டியர் வேணும், அதை போடணும் அவ்வளோதானே அப்படின்னு. ஆமாண்ணா, கலிஃபோர்னியாவுக்கு வர்றேன், அங்கே ஹியூமன் வாலண்டியர்ஸ் இது பண்ணலாம், உங்கள் ஒரு ஆளுங்களை பார்த்து இது பண்ணலாம். கருப்பையன் 2 ரேஸ் இருக்குது, அங்கே போட்டு செக் பண்ணலாம் சார். அதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரத்தில் இங்கே வந்திருக்கீங்க? பேசாமல் போயிட்டானுங்க. அன்றைக்கி இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் பெரும்பலம் பண்ணிட்டார். நாங்கள் சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ். இங்கே வர்றாமா தேடிக்கிட்டு நம்மளை ஒழிச்சுக்கிட்டுறதுக்கு. எய்ட்ஸே எப்படி, எதுக்காக வைரஸே எப்படி உருவாக்கினானுங்க தெரியுமா? இட் வாஸ் கிரியேட்டட் பை அமெரிக்கன் பென்டகனுங்கிறது வந்து இராணுவ தலைமையாகும். அவங்க உருவாக்கினது தான் அந்த வைரஸ். எய்ட்ஸ் மேன்மேட். எனக்கு எப்படி தெரியும்னா, நான் வந்து சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல்னு சொல்லி அட்லாண்டாவில் இருக்கிற அந்த லேபில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே அந்த வைரஸ் லேபில் எய்ட்ஸ் லேபில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அன்றைக்கி நாங்கள் போன உடனே நாங்கள் 6 பேர் ஃபாரினர்ஸ், மற்றவெல்லாம் அமெரிக்கன்ஸ். எங்கள் 6 பேர்த்தையும் ஸ்டீவ் கிராஸ்ன்னு ஒரு சீஃபு காரில் ஏறிக்கிங்கன்ட்டார். சரி, எங்கேயும் கூப்பிட்டு போகிறான் போட்டுக்குன்னு ஏறி உட்காந்துக்கிட்டோம். ஒரு 40 பேருக்கு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. எங்கள் 6 பேர்த்தையும் தங்க வச்சிட்டாங்க. 2 நாள் அங்கே இருந்தோம். என்னத்துக்குன்னு பார்த்தா, ரஷ்யா மேட் அன் அலிகேஷன். சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலில் இருக்கிற லேபில் கீழேயே வந்து இந்த வைரஸை தயாரிக்கிற லேப் இருக்குதுன்னு சொல்லி ஃபோட்டோ போட்டான். நான் இருக்கிற இடத்துக்கு கீழே. பெருசாக பேசுகிறானுங்களே, பத்திரிக்கை சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் அமெரிக்காவில் இருக்குதுன்னு. அன்றைக்கி தான் பார்த்தேன் அந்த லட்சணத்தை. ஏன் சார் எங்களை பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா, மீடியா வந்து உங்களை தான் பிடிப்பாங்க, நீங்கள் உளறிடுவீங்க, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு வந்துட்டோம். நம்பாட்டி போவோம். சொல்கிறேன், இது என்னுடைய அனுபவம். என்னுடைய அனுபவம். ஏன்னா எங்களுக்கு, நான் அமெரிக்காவில் இருக்கும்போது நம்ம டிவியெல்லாம் பார்க்க முடியாது, மனுஷன் பார்க்க முடியாது டிவியெல்லாம். அமெரிக்கன் டிவி அமெரிக்காவுக்கு தான் லாய்க்கப்படும், நமக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது. அங்கேயும் இந்த சீரியல் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அது வேறு. டிவி எதுக்கு பார்ப்போம்னாக்கா வெதர் ரிப்போர்ட் பார்ப்போம். ஏன்னா அங்கே விதவிதமான வெதர் இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த இடத்துல மழை பெய்யும்னா அந்த இடத்துல பெய்யும், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த இடத்துல 10 மணிக்கு நீ போகாத, டிராஃபிக் ஜாம் ஹெவியாக இருக்கும்.
அதனால் நாங்கள் பார்க்குறதே டிவி எதுக்கு பார்ப்போம்னாக்கா டிராஃபிக் இங்கே இது நம்ம டைம் அதுக்கு தகுந்த மாதிரி ரூட்டை மாற்றிக்கிறது, அதுக்கு தான் டிவியை பார்ப்போம். இதை நாங்கள் கவனிக்கலை. 2 நாள் வச்சுருந்தாங்கம்மா. 2 நாள் வச்சுருந்து ஒரு அட்டர்னி ஜெனரல் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார். ஒரு வேளை மீடியா வந்து பார்த்தா நாங்கள் எப்படி பதில் சொல்லணும், இவ்வளோ கிளாஸ் எடுத்தாங்க. இந்த அனுபவம் இருக்குது. அது மாதிரி மேன்மேட் வைரஸ் தான் இந்த இது கொரோனா. அதனால தான் அந்த வேக்சின் வந்து இன்றைக்கி ஒரு எடுபடலை. அது ஒரு வார் தான் சார். அது பில்கேட்ஸ் அதில் பெருசாக ஏமாந்தான். அதான் சொன்னாங்க, அவன் எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் ஒன்று தயாரிப்பான், சாஃப்ட்வேர் ஒன்று தயாரிப்பான், சாஃப்ட்வேர் தயாரிக்கும் போது கூட வைரஸ் ஒன்று தயாரிப்பான், அந்த ஆன்டி வைரஸும் ஒன்று தயாரிப்பான். அதுதான் பில்கேட்ஸ். அதே தான் இதுலேயும் பண்ணான். இன்றைக்கி ஒன்று அதுக்கான பதில் இல்லையே, கேள்விக்கு பதிலே வரலையே. இந்த கோவிஷீல்டு கேஸ் என்னதான் சார்? கோவிஷீல்டு கேஸ் அது ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் இருக்காதுமா சார். அது மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். அந்த வேக்சின் போட்டதுனால இப்போ இவ்வளோ பெருசாக பரபரப்பாக பேசப்படுறது என்னன்னா, அந்த வேக்சின் போட்டதுனால தான் இந்த 35லேருந்து 40, இந்த 30லேருந்து 40 ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, நிறைய டெத் ரேட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்களா? அதுக்கு நீங்கள் பதில். அதுக்கான ஆதாரங்கள் வேணும். ஹார்ட் அட்டாக்கில் ஒரு ஆள் செத்து போனான், அந்த வயசில் செத்து போனான்னா இந்த கோவிஷீல்டு தான் காரணங்கிறதுக்கு ஆதாரம் வேணும். குரோமோசோம் ஸ்டடி இதெல்லாம் பார்த்து பண்ணலாம், டிஎன்ஏ ஸ்டடியெல்லாம் பண்ணி பார்த்து பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை. ஓகே, ஏன்னா இது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு பிரிங் திஸ் டாபிக். வேக்சின் சைடு எஃபெக்ட் வர்றது உண்டு. என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்? சைடு எஃபெக்ட் வந்து திடீர்னு பொங்கி போடும். அந்த வைரஸ் திடீர்னு பொங்கி போயிடும். பொங்கி போச்சுன்னா அது கொண்டுடும், அந்த வைரஸே கொண்டுடும். அதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம். இதுக்கு அது மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் இதில் இது வந்து வந்த வேகம், நோய் வந்து அடுத்த மாதமே வந்துருச்சு. இல்லை, அடுத்த மாதமே கொரோனாக்கு வேக்சின் எப்படிடா வந்ததுன்னு கேட்டோம். அதுக்கு தான் அவரை போக சொல்லுங்கட்டாங்க. உங்களை போக சொல்லிட்டாங்க. பிக் பேங் தமிழ் BBT